நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு முறை உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே அதிக சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நம்முடைய மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்யும்படியாக உங்களுடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தியானிக்கிற தியானம் இன்றைய நாளில் நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும்படியாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆராதித்து பின்பு நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து, 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 இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தர் உள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தர் உள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து, 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 இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. பார்வையை பரிசுத்தப்படுத்து, நீதி நேர்மையை முன்னிலே நிறுத்து. பார்வையை பரிசுத்தப்படுத்து, நீதி நேர்மையை முன்னிலே நிறுத்து. தீனாரின் கண்கள் உனக்கு வேண்டாமே, லோத்தின் மனைவி உப்பு தூணானாலே. தீனாரின் கண்கள் உனக்கு வேண்டாமே, லோத்தின் மனைவி உப்பு தூளானாலே. பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து, 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 இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. வார்த்தையை பரிசுத்தப்படுத்து, துதி ஸ்தோத்திரம் நாவிலே நிறுத்து. வார்த்தையை பரிசுத்தப்படுத்து, துதி ஸ்தோத்திரம் நாவிலே நிறுத்து. வீண் வார்த்தைகளை பேசி திரியாதே, கட்டில் கதைகளுக்கு சாய்ந்து நீயும் போகாதே. வீண் வார்த்தைகளை பேசி திரியாதே, கட்டில் கதைகளுக்கு சாய்ந்து நீயும் போகாதே. பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து, 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 இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, வாய்மை தூய்மையை வாழ்விலே நிறுத்து. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, வாய்மை தூய்மையை வாழ்விலே நிறுத்து. வாழ்நாளை வீணாளாய் கழிக்காதே, வல்லவரை விட்டு தூரம் போகாதே. வாழ்நாளை வீணாளாய் கழிக்காதே, வல்லவரை விட்டு தூரம் போகாதே. பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து, 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 இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக
பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை முழுமையாய் தாழ்த்தி அவருக்கு ஆராதனை செய்வோம். அவர் இன்றைக்கு தருகிற வார்த்தைகளை தியானிக்கும் போது நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவாராக. உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கரங்களிலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்து நான் சொல்லுகிற வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவர் மனதில் மிகவும் வேதனைப்பட்டவராய் சொல்லுகிற வார்த்தைகள் இவை. என் ஜனங்கள் 2 தீமைகளை எனக்கு செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் நேசித்தார். அவர் வாழ்க்கையிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்தார். எகிப்திலே அவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்ப்பதற்கு அவர் மிகவும் வேதனைப்பட்டார். அவர்களை அடிமைத்தனம் தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அந்த அன்பின் நிமித்தம், அந்த விருப்பத்தின் நிமித்தம் அவர்களை பத்திரமாய் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்த இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற முதல் தீமை என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். 2வது காரியம், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கூட சொல்கிறார். இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல விரும்பினது போலவே இன்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளில் வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் செய்த அதே தவறை தான் இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். நீங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு காரியங்கள், நாம் கேட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்மை நேசித்தபடியினால் நம் ஆண்டவரிடத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் எங்களுக்கு செய்து கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டோமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஒருவராலும் அவர் செய்த காரியங்களிலே அவர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருந்தும் இன்றைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவரை தேட வேண்டிய சமயத்திலே அவரை தேடாமல், அவரை கனப்படுத்த வேண்டிய சமயத்திலே அவரை கனப்படுத்தாமல், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டுவிடும் போது ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். மிகவும் துக்கப்படுகிறார். எனக்கு செய்கிற மிகப்பெரிய தீமை என்று சொல்லி ஆண்டவர் இதை முன்குறிக்கிறார். ஏனென்று சொன்னால், என்னை சேவிப்பதை விட்டுவிட்டு, எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு இது உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் போகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ ஊற்றாகிய என்னை நான் நேசித்த மக்கள் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி வேதனையோடு கூட சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளும் நாம் ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போகக்கூடாது. அதனால் தான் இந்த செய்தியை நான் உங்கள் முன்பாக இன்றைக்கு நாளிலே
நான் வைக்கிறேன். வேதத்திலே ஒரு 3 சம்பவங்களை நாம் எடுத்து பார்த்தால் 3 சம்பவங்களிலே சில முக்கியமான நபர்கள் இப்படித்தான் ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை விட்டுவிடுவது என்பது தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வதை போல, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை வெறுத்துவிட்டு நமக்கு நாமே குழி தோண்டிக் கொள்வது போல. இந்த தவறை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள். இப்படி நமக்கு நாமே குழி தோண்டிக் கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே தீமையை தேடிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு சில சம்பவங்களை எடுத்து வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போம். முதலாவது சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனால் அது அவருக்கு எவ்வளவு துக்கத்தை கொண்டு வரும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனால் அது தூரமாய் போகிறவர்களுக்கு எவ்வளவு வேதனையை கொண்டு வரும் என்பதை ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே பல ஊமைகள் மூலமாய் தன்னை கூடியிருந்த மக்களிடத்திலே அவர் உணர்த்தி காட்டினார். அதிலே அவர் மிகவும் முக்கியமாக சொன்ன ஒரு ஊமை என்ன தெரியுமா? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்களையும் அந்த தகப்பன் அதிகமாய் நேசித்தார். அந்த 2 குமாரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த தகப்பன் அன்பாய் செய்து கொண்டு வந்தார். ஆனால் நல்ல தகப்பன் ஆகிய அந்த அன்பை, தகப்பனுடைய அன்பை இந்த இளைய குமாரன் இழந்துவிட தீர்மானித்தார். எப்படி தெரியுமா? தன் தகப்பனை பார்த்து, எனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் எனக்கு பிரித்து கொடுங்கள், அந்த உலகத்துக்குள்ளே போக போகிறேன், ஒரு தூர தேசத்துக்கு போக போகிறேன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திலே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு தன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? அவன் தனக்குத்தானே ஒரு குழியை வெட்டி கொண்டான். தனக்குத்தானே ஒரு குழியை வெட்டி கொண்டான். தன் தகப்பன் தனக்கு செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் மறந்து தகப்பனை விட்டுவிட்டு அவன் செல்கிறான். தகப்பனை விட்டுவிட்டு அவன் செல்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற அந்த 2 தீமைகளிலே இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை நீங்கள் சேர்த்து பார்க்கும் போது மிக சரியாய் ஆண்டவர் சொன்னபடியே இந்த ஊமைகளை ஆண்டவர் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவரோடு கூட அப்பாவோடு கூட சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை இருந்த போதிலும் அந்த சந்தோஷத்தை தானே குழி தோண்டி போடும்படியாக இளைய குமாரன் தகப்பனை விட்டுவிட்டு கிளம்பி செல்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் போன இடத்திலே அவன் சொத்துக்களை எல்லாம் செலவழித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட நாளிலே பன்றிகளுக்கு போடுகிற தவிடை தின்பதற்கு அவன் மனதாயிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை ஆண்டவர் ஏன் ஊமையாக சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், இந்த இளைய குமாரன் தனக்குத்தானே குழியை வெட்டி கொண்டான் என்று சொன்னால் அது மிகையாக. இஸ்ரவேல் மக்கள் எப்படி தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல தன் தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போன இந்த இளைய குமாரனும் தனக்குத்தானே வெடிப்புள்ள ஒரு தொட்டியை தேடிக்கொண்டார். விளைவு மிகவும் மோசமாய் போய்விட்டது, மிகவும் மோசமாய் போய்விட்டது. ஆனால் நடந்தது என்ன? அவன் தான் செய்த பாவத்தை உணர்ந்தான். ஆண்டவரை விட்டு தூரமாய் போனது, தன்னுடைய அப்பாவை விட்டு தூரமாய் போனது எவ்வளவு தவறான காரியம் என்பதை அவன் உணர்ந்து கொண்ட போது அவன் தன் மனம் திரும்பி மீண்டும் தன் தகப்பனிடத்திலே திரும்பி வந்தான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஊமையை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஏன் இந்த ஊமையை ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், அவர் செய்த நன்மைகளை விட்டுவிட்டு அவரை விட்டு தூரமாய் போக நாம் முயற்சி செய்யக்கூடாது. ஆண்டவரை விட்டு விடுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. நமக்கு வெடிப்புள்ள தொட்டிகளாகிய நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிற காரியங்களை நாமே தேடிக்கொள்ள கூடாது. ஆண்டவரை விட்டுவிட்டால் அது ஆண்டவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகம், ஆண்டவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தீமையான ஒரு காரியம். வேதத்திலே 2வது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்களேன்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவரை விட்டு போனால் அது ஆண்டவருக்கு மிகவும் துக்கமான ஒரு காரியம். அதே போல ஆண்டவரை அசட்டை பண்ணினால் அதுவும் ஆண்டவருக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம். அவர் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு, அவர் செய்த கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோமே, அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் நமக்கு முன்பாக காணப்படுகிறார். எப்பொழுது என்று சொல்லி பார்த்தால், ஒரு சில வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஊழியம் செய்கிற நாட்களிலே ஆண்டவர் கடந்து போய் கொண்டிருக்கும் போது லேகியோன் என்கிற ஒரு மனிதனை ஒரு ஊரிலே ஆண்டவர் சந்திக்கிறார். லேகியோன் என்கிற மனிதன் கல்லறைகளிலே நிர்வாணமாய் நின்று கொண்டிருக்கிற அந்த லேகியோனை ஆண்டவர் பார்த்து அந்த லேகியோனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடியே அந்த லேகியோனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். லேகியோனுக்குள் இருந்து 2000 பன்றிகளுக்குள்ளே போகிற அளவுக்கு பிசாசுகள் புறப்பட்டு போனது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை ஏன் உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 2000 பிசாசுகள் 2000 பன்றிகளுக்குள்ளே போய் லேகியோனுக்குள்ள இருந்த பிசாசுகள் எல்லாம் நுழைந்து பன்றிகளை அழித்து போட்ட போது அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்திருக்க வேண்டும். தன் ஊரை சேர்ந்த லேகியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்தை நினைத்து பார்த்திருக்க வேண்டும். லேகியோனுக்கு கிடைத்த விடுதலையை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த மனிதர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தங்களுக்கு தாங்களே குழிகளை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். எப்படி தெரியுமா? அந்த பிசாசுகள் நுழைந்த பன்றிகள் போய் அழிந்து போவதை பார்த்து அந்த பன்றிகளுக்காக அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஆண்டவர் செய்த வல்லமையை மறந்து போனார்கள். ஆண்டவரை விட்டு விட்டார்கள். லேகியோன் சுகமானதை மறந்து போனார்கள். ஆனால் பன்றிகள் போய் மாண்டு போனதை பார்த்து அதற்காக வருத்தப்பட்டு விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து நீங்கள் இந்த எல்லைகளை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை மதிக்காமல், ஆண்டவர் செய்த அற்புதங்களை மதிக்காமல், ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை குறித்து சந்தோஷப்படாமல், ஆண்டவரை எங்களுடைய எல்லைகளை விட்டு போய்விடுங்கள் என்று அவர் சொன்னபோது, அந்த மக்கள் எல்லாம் சொன்னபோது ஆண்டவர் ஒரு மாறுத்தரமும் சொல்லாமல் அவர்களை விட்டு விலகி போனார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் அந்த ஜனங்களை குறித்து யோசித்து பார்த்தேன். எவ்வளவு ஒரு கிருபையை அவர்கள் இழந்து விட்டார்கள். எவ்வளவு மகிமையான தேவன் அவன் ஊரிலே வந்து அவன் ஊரில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுத்த பின்பும் பன்றிகளுக்காக அவர்கள் கவலைப்பட்டார்களே தவிர ஆண்டவர் கூட இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவரை நோக்கி நாம் ஆராதித்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு அசுத்தங்களை தேடி நாம் ஓடி போய் கொண்டிருக்கிறோம். அசுத்தங்களை நாம் விரும்புகிறோம். இந்த மக்கள் அசுத்தமான பன்றிகளுக்காக கவலைப்பட்டார்களே தவிர பரிசுத்தமான ஆண்டவரை குறித்து அவர்கள் மனதிலே ஒரு பாரம் இல்லாமல் போனது. நான் பாடின பாடலை நீங்கள் எல்லாரும் கேட்டு இருப்பீர்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ளவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரவேசிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டுவிட்டு அசுத்தமானதை தேடி போனால் தங்களுக்கு தாங்களே வெடிப்புள்ள தொட்டிகளை உருவாக்கி கொள்ளுகிற மனிதர்களாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம். விளைவு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுவோம். மூன்றாவது சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் இன்றைய நாளிலே சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து அதிலே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படியாய் அந்த ஊரிலே சென்று கொண்டிருக்கிறார். கூட்டமான ஜனங்கள் அவர் பின்பாக போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு மனிதன் வேகமாய் ஓடி வந்து, போதகரே என்று அவரை பார்த்து அழைத்து, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு. அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருந்தபடியினால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார், உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அவன் மிகுந்த செல்வமுடையவனாய் இருந்தபடியினால், செல்வத்தை அவன் அதிகமாக நேசித்தபடியினால் அவனால் ஆண்டவரை நேசிக்க முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனால் நேசிக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். ஆண்டவரை விட்டு தூரமாய் போனால் ஆண்டவருக்கு செய்கிற மிகப்பெரிய தீமை அது. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினால் ஆண்டவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தீமையான காரியம் அது. மூன்றாவது காரியம், ஆண்டவரை தவிர இந்த உலகத்திலே நீங்கள் வேறு எதை நேசித்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற மிகப்பெரிய தீமையான காரியம் இது. இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காமல், ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் செய்யாமல் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் மிகுந்த செல்வம் உடையவனாய் இருந்தபடியினால் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு அவன் ஒத்துக்கொள்ளாமல் அவரை விட்டு கடந்து போனான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவனுக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை அவன் இழந்து போனான். அதற்கு பிறகு அவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே எந்த இடத்திலும் போடப்படவில்லை. ஒருவேளை அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவனுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து தரித்திரருக்கு கொடுத்திருப்பானே என்று சொன்னால் அவனுக்கு உலக ஆசை அவனை விட்டு போயிருக்கும். ஆண்டவர் மீது அவனுக்கு அன்பு வந்திருக்கும். அதன் மூலமாய் அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் கூட அவன் மாறி இருந்திருக்கலாம். நல்ல வாய்ப்பை அவன் இழந்து விட்டான். ஆண்டவரை விட்டு விட்டான். உலகத்துக்குரிய பொருள்களை அவன் நேசித்தான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வசனம் தெளிவாய் சொல்கிறது. இந்த வசனத்தை எடுத்தவர் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசியுங்கள். மத்தேயு 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகம் கூட ஒரு ஊசியின் காதில் நுழைந்து விடும். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான், பணத்தை நேசிக்கிறவன், உலகத்தை நேசிக்கிறவன், உலக பொருட்களை நேசிக்கிறவன், ஆண்டவரை விட இந்த உலகத்திலே மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பும் ஆண்டவரை தேட வேண்டிய சமயத்திலே தேடாமல், ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்காமல், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து போகாமல், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாமல், உலகத்தை நோக்கி உலகத்திலே பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? பரலோக ராஜ்யத்திலே நமக்கு இடம் கிடைப்பது கடினமான ஒரு காரியம். பரலோகம் நம்மை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் என்னை நேசிக்கிறானா, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுகிறானா என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் செல்வத்தின் மீது ஆசை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் திரும்பி போனான். அதன் பிறகு அவன் வாழ்க்கை என்ன ஆனதோ யாருக்கும் தெரியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு நிச்சயம் இடம் கிடைத்திருக்காது. அதனால்தான் சொல்லுகிறேன், ஆண்டவரை எந்த சமயத்திலும் விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை ஒரு நாளும் அசட்டை பண்ணி விடாதீர்கள். மூன்றாவது, ஆண்டவரிடம் மாத்திரம் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் மீது அன்பு செலுத்தாமல் உலகத்தின் மீது அன்பு செலுத்தி ஆண்டவருடைய அன்பை இழந்து விடாதீர்கள். ஒரு புஸ்தகத்திலே நான் வாசித்த ஒரு கதையை உங்கள் மத்தியிலே சொல்லி இந்த செய்தி நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒரு விவசாயி ஒருவன் இருந்தார். அந்த விவசாயி அநேக புறாக்களை வளர்த்து கொண்டிருந்தார். இந்த புறாக்களுக்கு காலையிலும் மாலையிலும் சரியான சமயத்திலே உணவு கொடுத்து கொண்டிருந்தார். இந்த புறாக்களுக்கு சரியான சமயத்திலே உணவு கொடுப்பதினாலே ஆயிரக்கணக்கான புறாக்கள் அந்த இடத்திலே கூடி அவன் கொடுக்கிற உணவை கொத்தி கொத்தி தின்று கொண்டிருக்கிறது காட்சி அழகாய் இருக்கும். இந்த காட்சியை தூரத்திலே மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு காகம் பார்த்தது.
காகத்துக்கு இந்த புறாக்களுக்கு காலையிலும் மாலையிலும் ஒழுங்காய் உணவு கிடைப்பதை பார்த்து பொறாமை வந்தது. யோசித்து பார்த்தது, நாமும் ஒரு புறாவாய் இருந்திருந்தால் இந்த விவசாய நிலத்திலே சென்று சேர்ந்து விவசாயி கொடுக்கிற உணவை சாப்பிட்டு நன்றாய் சந்தோஷமா இருக்கலாமே என்று யோசித்து பார்த்தது. திட்டம் போட்டது. என்ன தெரியுமா செய்தது? புறாவை போலவே தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டு இந்த புறாக்களோடு புறாவாய் போய் இந்த காகம் சேர்ந்து கொண்டது. நிறைய புறாக்களுக்கு உணவு கொடுக்கும் போது விவசாயி இதை கவனிக்கவில்லை. விவசாயி இந்த காகத்துக்கும் சேர்ந்து உணவு போட்டான். புறாக்களோடு கூட சேர்ந்து இந்த காகமும் அந்த விவசாயி கொடுக்கிற உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. காலையிலும் மாலையிலும் நல்ல உணவு. காகத்துக்கு கஷ்டம் தீர்ந்து போன சந்தோஷம். புறாக்களோடு கூட சேர்ந்து காகம் விவசாயி கொடுக்கிற உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீரென்று இந்த புறாக்களுக்கு போட்ட உணவை கூட சேர்ந்து இந்த காகம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மேலே ஒரு கழுகு பறந்து கொண்டிருந்தது. அந்த கழுகினுடைய வாயிலே ஒரு செத்து போன எலியை அந்த கழுகு பிடித்துக் கொண்டு பறந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த கழுகினுடைய வாயிலிருந்து இந்த செத்த எலி நழுவி இந்த புறாக்களும் காகமும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்திலே நடுவிலே கரெக்டாய் வந்து அந்த செத்த எலி வந்து கீழே விழுந்தது. செத்த எலியினுடைய நாற்றத்தை பார்த்த உடனே இந்த புறாக்கள் எல்லாம் அப்படியே ஒதுங்கி விட்டன. உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அப்படியே ஒதுங்க ஆரம்பித்து விட்டன. ஆனால் புறா வேஷத்தை போட்டுக் கொண்டிருந்த காகத்துக்கு அந்த செத்த எலியை பார்த்த உடனே ஏதோ முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை பார்த்த ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. காகம் செத்து போன நாற்று மிகுந்த பொருட்களை கொத்தி சாப்பிடுகிற பழக்கம் அதற்கு இருந்தபடியினால் அந்த காகத்துக்குள்ள இருந்த ஜென்ம சுபாவம் தலை தூக்க ஆரம்பித்தது. இந்த காகம் என்ன செய்தது தெரியுமா? தான் இருந்த இடத்தை மறந்தது, தான் இருந்த சூழ்நிலைகளை மறந்தது, தான் போட்டுக்கொண்டிருந்த போலியான வேஷத்தை மறந்தது. ஓடி போய் அந்த எலியை கொத்தி சாப்பிட ஆரம்பித்தது. எலியை கொத்தி சாப்பிட ஆரம்பித்தது. தூரத்திலிருந்து விவசாயி அதை பார்த்தான். நாம் வளர்க்கிற புறாக்கள் ஒரு நாளும் செத்த எலியை கொத்தி சாப்பிடுகிற பழக்கம் இல்லாத புறாக்கள் ஆயிற்றே. அப்படியானால் அங்கு கொத்தி சாப்பிட்டுக் கொண்டிருப்பது என்ன என்று சொல்லி அவன் உற்று பார்த்த போது அதை அவன் காகம் என்று சொல்லி தெரிந்து கொண்டான். கல்லை எடுத்தான், இந்த காகத்தை நோக்கி அடித்தான். அடியை வாங்கிக் கொண்டு காகம் கத்திக்கொண்டே பறந்து போனது. அதற்கு பிறகு அந்த காகத்தினால் இந்த புறா கூட்டத்துக்குள்ளே நுழைய முடியவில்லை. ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்று தெரியுமா? இன்றைக்கு போலியான வேஷத்தை போட்டுக்கொண்டு, போலியான முகமூடியை நம்முடைய முகத்திலே போட்டுக்கொண்டு, ஆண்டவருடைய பிள்ளைகள் போலவே நடித்துக் கொண்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, பரிசுத்தமில்லாத காரியங்களை செய்கிறதினால் நம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பாய் நம்மை வரும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வரும்போது அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணப்பட்டவராய் ஆண்டவர் போகும்போது அவர் மனதில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். மூன்றாவது, ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக குற்றமில்லாத தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். நம்மை பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணிவிட்டு இந்த உலகத்திலே கவர்ச்சியாய் காணப்படுகிற, அசுத்தமாய் காணப்படுகிற காரியங்களை நோக்கி நம்முடைய ஜென்ம சுபாவமாகிய பாவம் தலை தூக்கும் போது ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டவராய் சொல்கிறார், நான் நேசித்த மக்கள், நான் ஆசீர்வதித்த மக்கள், நான் நன்மைகளை செய்த மக்கள் எனக்கு இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஒன்று, அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். அது மாத்திரமல்ல, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நிற்காத அளவுக்கு அது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது. தரித்திரமான ஒரு சூழ்நிலை, புலம்புகிற ஒரு சூழ்நிலை, வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவ்வளவுக்கு காரணம் என்ன? அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள்.
என்னை அசட்டை பண்ணினார்கள். என் மீது அன்பு வைப்பதற்கு பதிலாக உலகத்தின் மீது அன்பு வைத்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கூட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் தியானித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். இந்த உலகத்திலே எது நம்மை விட்டு போனாலும் ஆண்டவரை மாத்திரம் விட்டு போய்விடாதீர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வரும்போது அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி விடாதீர்கள். அசட்டை பண்ணி விடாதீர்கள். அவரை நீங்கள் அசட்டை பண்ணும் போது அவர் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரை புறக்கணித்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்கள். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். மூன்றாவது, ஆண்டவரை நேசிப்பதற்கு பதிலாக உலகத்தை நேசிப்பது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். இந்த மூன்று காரியங்களையும் தவிர்த்து விடுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களை விட்டு நான் தூரமாய் எந்த சூழ்நிலையிலும் போய்விடக் கூடாது. இந்த இளைய குமாரனுக்குள்ளே வந்த ஆசை எனக்குள்ளே வந்து உலகத்தை தேடி நான் ஓடக்கூடாது. ஆண்டவரே, உலகத்தை தேடி நான் ஓடக்கூடாது. அந்த ஊர் மக்கள் பன்றிகளை நேசித்தார்கள், அசுத்தத்தை நேசித்தார்கள். ஆண்டவரை எல்லைகளை விட்டு போகும்படியாய் சொன்னார்கள். அப்படி நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்க என் கூடவே இருக்கணும், என்னுடைய எல்லைகளுக்குள்ளே நீங்க இருக்கணும். ஆண்டவரே, அந்த தீர்மானத்தை உங்கள் சரீரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, ஆண்டவர் மீது மாத்திரம் அன்பு செலுத்துங்கள். உலகத்தின் மீது அன்பு வைத்து ஆண்டவரை விட்டுவிட்டு தூரமாய் போய்விடாதீர்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நமக்கு தெரியாது. அன்றைக்கு நித்திய ஜீவனை தேடி வந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத போது தனக்கு பரலோக ராஜ்யத்தை அவன் இழந்து போனான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களை விடாமல் பற்றிக் கொள்வேன். ஆண்டவரே, இது எங்களோடு கூட இருக்கும் வண்ணமாய் பரிசுத்தமாய் நான் வாழ்வேன், உன் மீது மாத்திரம் நான் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து இந்த வேளையில் ஆண்டவருக்கு முன்பாக நம் சரீரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு தகப்பன் எவ்வளவு அங்கலாய்ப்போடு கூட சொல்லுகிற வார்த்தைகளை படிக்கும் போது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்பா, ஒரு நாளும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். ஆண்டவரே, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்வது போல நாங்களே எங்களுக்கு குழிகளை, பாவ குழிகளுக்குள்ளே வெட்டி நாங்களே அதற்குள் விழுந்து விடாதபடி பரிசுத்தமாய் வாழ நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். உங்களுக்காகவே வாழ நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, வாய்மை தூய்மையை வாழ்விலே நிறுத்து. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, வாய்மை தூய்மையை வாழ்விலே நிறுத்து. வாழ்நாளை வீணாளாய் கழிக்காதே, வல்லவரை விட்டு தூரம் போகாதே. வாழ்நாளை வீணாளாய் கழிக்காதே, வல்லவரை விட்டு தூரம் போகாதே. பரிசுத்த உள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்த உள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, இன்றே உன்னை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான். பரிசுத்தமுள்ளவன் வாழ்ந்திடுவான், பரிசுத்த வீட்டிலே சேர்ந்திடுவான்.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.